வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஃப்ராகுனுடைய மேல் யூரினோஜெனிட்டல் சிஸ்டம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்டிஸ் ஓவல் ஷேப்பில் வரையணும். 2 டெஸ்டிஸ் வரையணும். டெஸ்டிஸ்க்கு மேலே ஃபேட் பாடிஸ் வரையணும். இந்த பக்கமும் வரையணும், அதே மாதிரி இந்த பக்கமும் வரையணும். இப்போ வரைஞ்சிட்டோம் இல்லையா? அடுத்தது கிட்னி. இதுக்கு பக்கத்தில் நெருக்கத்தில் இப்படி ஒரு வளைவு பெண்ட் பண்ண மாதிரி வரைங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு வளைவு. அதுக்கப்புறம் இதை ஒட்டுனா போல் இதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும், சேர்க்கணும். இப்போ கிட்னி வரைஞ்சிட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு ஃபனல் ஷேப்பில் கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஃபனல் ஷேப்பு. இதை எடுத்துகிட்டு வந்து அப்படி சேர்க்கணும். இந்த பக்கம் இருக்கிறதையும் அப்படியே இப்படி கொண்டுட்டு வரணும். கொண்டுட்டு வந்துட்டு இது வந்து எந்த இடத்துல வந்து சேரும்னா, டியூப் வந்து ஒரே அளவில் இருக்கிற மாதிரி போடுங்க. இது எங்கே வந்து சேரும்னா, அது குளோயக்கால வந்து சேரும். இந்த பகுதியில் என்ன இருக்குன்னா, யூரினரி பிளாடர் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போது நம்ம பார்ட்ஸ் குறிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பகுதி fat body, second testis, third kidney, fourth seminal vesicle. அடுத்து பார்த்தீங்கன்னா இது யூரினோ ஜெனிட்டல் டக். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி ரெக்டம். இது யூரினரி பிளாடர். இது குளோயக்கா. இது 11th ஸ்டாண்டர்டில் பிக் கொஸ்டினில் வரும். டயக்ராம் மட்டும் கேட்பாங்க. எக்ஸ்பிளனேஷன் கேட்கும்போது இந்த டயக்ராம் வரைஞ்சி தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். தேங்க்யூ.